Good morning, students. In last presentation itself stated today we are going to discuss the case discussion regarding human wildlife conflict. Okay, lecture series 4 we are going to discuss the human wildlife conflict. Students, anyone know what is human wildlife conflict? In the last class itself stated no what is conflict. Take a mic here. Good morning, ma'am. I am Sivabrinda from first BBSCA. ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்னா இப்போ நம்ம வந்து அனிமலோட பிளேஸை பிடிச்சோன்னா அனிமல் நம்மக்கிட்ட வந்து அதுக்காக பீப்புள்ஸ் ஆர்கியூ பண்ணுற மாதிரி அனிமல்ஸ் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் ஹியூமன் வைல்ட் லைஃப். ஓகே மேம், தேங்க்யூ. எனிவன் நோ சம் அதர் ஐடியா? வேறு ஐடியா இருக்கா? அவங்க சொன்னது கேட்டிங்களா? ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது அனிமல்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, தட் இஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஸ் பர் சிவரஞ்சினி ஐடியா இல்லையா? வேறு யாருக்காவது ஐடியாஸ் இருக்கா? அனிமல்ஸ் டிஸ்டர்பிங் ஹியூமன்ஸ், அதுதான் அவங்க சொன்னது. அனிமல்ஸ் டிஸ்டர்பிங் ஹியூமன்ஸ், தட் இஸ் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஆர் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். கரெக்டா இல்லையா? அப்பா சொல்லுங்கள், அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். சொல்லுங்கள், வெரி குட். தட் இஸ் த அதர் சைட். நாம அவங்களுக்கு மைக் அனிமல் வந்து அதோட இடத்துக்கு நாம் போகிறோம், நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணுறோம். தர்ஷன் பிபிஎஸ்சி மேம், ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்சி. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவங்க கான்ஃப்ளிக்ட் பற்றி பேச மாட்டாங்க, இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க இல்லையா? ஓகே, குட். தேங்க்யூ. ஸோ டோன்ட் கெட் ஆஸ் யூஷுவல் டோன்ட் கெட் போரிங். சரியா? இது வந்து ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்கும். சம் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டினுடைய இன்சிடென்ட்டு. சரியா? அந்த கேஸ் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் அண்ட் ஐ வில் ஆல்சோ ஷோ த சம் வீடியோ கண்டென்ட் யூடியூப்லேயும். அந்த எலிஃபெண்ட் ஹியர் ஐ எம் டேக்கிங் வைல்ட் லைஃப்னா எதெல்லாமா இன்க்ளூட் ஆகும்? ஆஸ் பர் யுவர் வியூ வாட் ஆர் ஆல் கம் அண்டர் த வைல்ட் லைஃப்? wild animals, elephant, tiger, gorilla. சரி, here you started some few wild animals இல்லையா? இந்த கேஸில் எந்த வைல்ட் அனிமல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குமா? பிபிடி ஷேர் பண்ணி இருந்துச்சு இல்லையா? எலிஃபெண்ட். சரியா? அதனுடைய ஹியூமனுக்கும் அந்த எலிஃபெண்ட்டுக்கும் நடந்த சர்டைன் கேசஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஓகே சார், ஃபர்ஸ்ட் next. So from the small intro, it is a global issue. சரியா? Negatively impact with the human and the wild animals, which is related with human wildlife conflict. Sir, next. So இது பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் எதனால் இது வருது அப்படிங்கிற த சர்வே டேக்கன் ஃப்ரம் worldwildlife.org அப்படிங்கிற சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அரைஸ் டியூ டு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பான்ஷன். ஆஃப்டர் தட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம வீடு கட்டுறதுக்காக ரோடு போடுறதுக்காக போட்டோம். ஸோ ஹியூமன் செட்டில்மெண்ட் 24% பிகாஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். காட்டுக்குள்ளே ஃபயர் ஆயிடுது, அது ஹியூமன் வைல்ட் லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த நேச்சுரல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ஸு. இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் இப்போ ஒரு முதல்ல சொன்னாங்கல்ல அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன், ரைட்? அதனாலேயும் வைல்ட் லைஃப் எஃபெக்ட் ஆகுது, டீஃபாரஸ்டேஷன் ஆகுது. இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அது மேக்ஸிமம் ஆகிருக்கு? லாஸ்ட் கிளாஸில் அவங்களும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். இது சேர்த்து சொல்லாதீங்கம்மா. யாரோ ஒருத்தர் எழுந்து உங்கள் பேர் சொல்லியிருந்தீங்க. என்ன கிண்டர் கார்டனா? எழுந்து சொல்லுங்கள்.
நாட் ராஜஸ்தான். ராஜஸ்தான் இஸ் டெசர்ட். சும்மா ஏதோ சொல்லாதீங்க. எங்கே மினிமம் ஃபாரஸ்ட் இருக்கு? எஸ், ஹரியானா. பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் அக்ரிகல்ச்சர், because of expanding agriculture, it is one of the main agricultural states in India, Punjab and Haryana. தெரியும் இல்லையா? அதனால there is a deforestation, extensive deforestation in Haryana. Good, ma. You told your name? So remaining illegal grass collection and then poaching. Sir, next one, Praveen sir. What you understand from this picture? இதில் இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? Elephant while crossing the railway track, the death happened. இல்லையா? One of the reason. So the major implications. Next. இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் இருக்கும் பாருங்க, நியூஸ் பேப்பர் கிளிப்பிங். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், எலிஃபெண்ட்னுடைய காஃப் டஸ் நாட் நோ தட் their mother was died. எலிஃபெண்ட்னுடைய மதர் இறந்துட்டாங்கங்கிறது அந்த காஃபுக்கு தெரியாது. ஸோ it continuously try to wake up the mother elephant. அந்த ரெண்டு காஃபும் அவங்களுடைய அம்மாவை எழுப்பறதுக்கு கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? இந்த இன்சிடெண்ட் நடந்தது பார்த்திங்கன்னா ஈரோடில் தாளவாடி அப்படிங்கிற பிளேஸில் வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இல்லீகல் எலக்ட்ரிக் ஷாக் வச்சதுனால தான் அந்த ரெண்டு எலிஃபெண்ட்டும் இறந்தது. சரியா? சரி, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த இல்லீகல் எலக்ட்ரிக் ஷாக் யார் வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இன்சிடெண்ட் நடந்தது ஈரோடு தாளவாடி ஏரியாவில் இந்த இன்சிடெண்ட் நடந்தது. யாருமா? ஃபார்மர்ஸ் இல்லையா? இப்போ இந்த ஃபார்மர்ஸை இல்லீகல் எலக்ட்ரிக் ஷாக் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய வியூ என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த ஃபார்மர்னுடைய ஹெட்டு கண்ணையன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, repeated damages they created in our agriculture area. அவங்களுடைய லேண்டில் ரிப்பீட்டடாக இது நடந்துகிட்டே இருக்கு. the compensation we did not receive from the government soon. அந்த காம்பன்சேஷனும் சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. ஸோ எங்களுடைய வறுமை சஃபரை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ப்ரொடெக்ட் அவர் ஏரியாஸ் ஃப்ரம் வைல்ட் அனிமல்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் இப்போ அந்த வைல்ட் லைஃப்னால வி வில் மீட் எ ஹெவி லாஸ். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் எலக்ட்ரிக் ஷாக் அப்படிங்கிறது அந்த ஃபார்மர் வச்சுருக்காரு. ஸோ அதனால் இது வந்து ஒரு சிவியர் கேஸாக எடுக்கக்கூடாது. பட் த கவர்மெண்ட் வந்து ஷுட் கான்சென்ட்ரேட் டு ப்ரொவைட் த காம்பன்சேஷன் டு த ஃபார்மர்ஸ் சூன் அப்படிங்கிறது வந்து மிஸ்டர் கண்ணையன் ஃபார்மர்னுடைய ஹெட்டு தாளவாடி ஏரியாவில். சரியா? அவங்களுடைய வியூ என்ன சொல்லியிருக்காரு, அந்த தாளவாடி அந்த பர்டிகுலர் லேண்டில் எலக்ட்ரிக் ஷாக் வச்சவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. சரியா? நெக்ஸ்ட். ஸோ according to a 2023 to 24 ஸ்டேட்ஸ் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? நம்ம இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த எனர்ஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து they have given a certain statistical data. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 79 elephants have been electrocuted in the state past 10 years. சரியா? 23 to 24 அந்த எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நியூஸ் அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய சர்வீசஸ் என்னென்ன பாலிசி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? த சேம் வே இன் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் தே ஆர் மென்ஷன் 79 கேசஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோக்டட் ஷாக் வச்சுருக்காங்க ஃபார் வைல்ட் அனிமல்.
So out of them 48 deaths occurred due to illegal electric fences. 48 elephant death ஆனது illegal electric fences. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, ஒரு எலிஃபெண்ட் இறந்தா எவ்வளோ லாஸ், நியர் டு டெஸ்ட்ராய் த 3 ஃபாரஸ்ட் இல்லையா. ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் வந்து எவ்வளோ ஃபாரஸ்ட் கவரேஜ் ஏரியா செக்யூர் பண்ணியிருக்கு, 17. இந்தியா எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்கு, ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது இண்டிவிஜுவலாக. டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் விச் கண்ட்ரி ஆர் ஸ்டேட், இந்தியாலையா இல்லை தமிழ்நாட்டிலையா? கண்ட்ரியில் எவ்வளோ ஃபாரஸ்ட் கவரேஜ் ஏரியா இருக்குது, 24%. தமிழ்நாட்டில் 17%. How much of forest area needed for the healthy environment? அங்கே மைக் கொடு, somebody வேற யாரு? Ma'am, 33%. 33%. ஓகே. ஸோ அப்போ நம்ம ஒரு எலிஃபெண்ட் இறந்தாலே நியர்பை 3 ஃபாரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஈக்குவல், விச் இஸ் ஈக்குவல் டு ரெடியூஸ் த 4%. ஆல்ரெடி நம்ம 17 ஸ்டேட்டில் 17 தான் இருக்கோம், 33 வேணும். அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு டிபார்ட்மெண்ட். பட் அட் த சேம் டைம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 61% occurred due to illegal electric fences. சரியா, இல்லீகல் எலக்ட்ரிக் ஃபென்சஸ்னால் வித்தவுட் அப்ரூவல் இல்லாமல், சரியா, அவங்களுடைய லேண்டை செக்யூர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஷாக்ஸு. த ரிமைனிங் டெத்ஸ் ஹேப்பன்ட் வென் எலிஃபென்ட்ஸ் புல்ட் ட்ரீ பிரான்ச்சஸ் நியர் டிரான்ஸ்மிஷன் லைன் ஆர் ஹிட் எலக்ட்ரிக் போல்ஸ். சரியா, எவ்வளோ எலிஃபெண்ட் நம்ம சொன்னோம், 79 எலிஃபெண்ட்டு. இதில் 48 வந்து இல்லீகல்னால இறந்துருக்கு. ஓகே, ரிமைனிங் எலிஃபெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நேச்சுரல், வித்தவுட் நோயிங் த எலக்ட்ரிக்கல் போல் இருக்கிறது தெரியாமல் அது போய் டச் பண்ணும்போது இட்ஸ் ஹேப்பன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் பார்த்தோம் இல்லையா, என்ன பிக்சர் பார்த்தோம், ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது நடக்கக்கூடியது. ஸோ டோட்டலாக பாஸ்ட் 10 இயரில் 79 எலிஃபெண்ட்டை லாஸ் ஆகிருக்கு நம்ம ஸ்டேட்டில். ரயில்வே ட்ராக் எதுக்கு கிராஸ் பண்ணுது? கூட்டமாக பேசினா எனக்கு காதுலேயே விழாது. நீங்கள் யாராவது ஒருத்தர் எழுந்து உங்கள் பேரை சொல்லிட்டு சொல்லுங்கள். தண்ணி குடிக்க போவோம். எதுக்கு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்? யாரோ சொன்னாங்க. ஸோ அது பல ஆண்டு காலமாக ஒரு ஆர்பிட்டில் ஒரு பாத்தில் போயின்ட்டுருக்கு. அந்த இடத்துல ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. சுகன்யா, let us do one quick role play. Praveen, we'll do one quick role play. யானைகளால் பேச முடியும்னு வச்சுக்கோங்க, ரைட்? யானைகளை பேசுகிறவங்க இருக்காங்க, தெரியும் இல்லையா, அந்த மஹூத்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யானைகள், ரைட்? யானை கூட்டம், அதில் யானை கூட்ட தலைவர் யாராவது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ரைட்? இவங்கள்லாம் ஃபார்மர்ஸ், இல்லீகல் கனெக்ஷன் போட்டிருக்காங்க, ரைட்? இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க. நீங்கள் என்ன, உங்கள் இது என்ன, நான் எப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எப்போ இந்த இடத்துல விளைய வந்துட்டுருக்கோம், நீங்கள் இங்கே அக்ரிகல்ச்சர் செய்கிறீங்க, அதனால எங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கிறது, எங்களால் மூமெண்ட் பண்ண முடியல. நீங்கள் இந்த மாதிரி இல்லீகல் கனெக்ஷன் போட்டிருக்கீங்களே, இது நியாயமானு நீங்கள் கேட்குறது. நீங்கள் இவங்க சொன்னாங்களே, இந்த ஃபார்மர்ஸ் கண்ணையன்னு சொன்னார்ல, ஸோ கண்ணையன்னா ஒருத்தரை நாமினேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதுக்காக நீங்கள் இல்லீகல் கனெக்ஷன்ஸ் எதுக்கு போடுறீங்க, எலக்ட்ரிகேஷன் ஆகிற முடியாது எதுக்கு செய்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், ரைட்? வில் டூ அ ரோல் பிளே. யூ ஆர் த எலிஃபெண்ட்ஸ், யூ ஆர் த ஃபார்மர்ஸ். கம் ஆன்.
You explain once again to them. So that. இந்த சைடு வந்து எலிஃபெண்ட்னுடைய ரோல், ஓகே. திஸ் சைடு வந்து ஃபார்மர்ஸ்னுடைய ரோல். இப்போ எலிஃபெண்ட் பேஸ்ட் அப்படின்னா நீ திங்க் பண்ணி எலிஃபெண்ட்னுடைய ஃபீல். இப்போ நம்ம சம் ஃபியூ லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, நம்ம எலிஃபெண்ட்டாக இருந்தால் எலிஃபெண்ட் என்ன பேசும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கிருந்து பேச ஆஸ் எ எலிஃபெண்ட் சைடு. இந்த சைட்லேருந்து யார் வேணாலும் பேசலாம் உங்களுடைய ஒப்பீனியன். பட் யாரா ஒப்பீனியன் கொடுப்பீங்க? யாரோ ஒப்பீனியன் கொடுப்பீங்க? எலிஃபெண்ட். இந்த சைடு யாரோ ஒப்பீனியன் கொடுப்பீங்க? ஃபார்மர்ஸ். ஓகேவா? Sukanya is the forest department CCF. So final decision அவங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து எலிஃபெண்ட்டுக்கு தெரியவே தெரியாது அங்கக்குள்ளே வந்து எலக்ட்ரிக் போல் இருக்குன்னு, இருந்தும் நீங்கள் ஏன் போடுறீங்க? ஏமா நீங்கள் தான் எலிஃபெண்ட் சைடு, சரியா? நீங்கள் வந்து இப்போ ஒரு எலிஃபெண்ட் அப்படி இமேஜின் பண்ணிக்கங்க, சரி? எலிஃபெண்ட்டுக்காக பேசுகிற ஆள் இல்லை இந்த சைடு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? சரியா? யூ ஆர் ஆல் ஃபீல் லைக் ஏ எலிஃபெண்ட்டாக இருந்தால் அது என்ன பேசும், அதனால பேச முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அவங்க உங்களுடைய ரோலுக்கு ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. மைக் வாங்கிட்டு இண்டிவிஜுவலாக பேசுங்க. சொல்லுங்க, நீங்கள் சொல்லிட்டு கொடுங்க பின்னாடி. அது அஞ்சறிவு ஜீவன், எனக்கு என்ன தெரியும் அவங்களுக்குள்ள எலக்ட்ரிக் போல் இருக்கு அப்படி சொல்லிட்டு. எலிஃபென்ட் சைடு வேற யாராவது சொல்லுவாங்க. நீங்கள் வைக்கிற ட்ராப்னால அந்த எலக்ட்ரிக் ஷாக்னால அதிகமாக எங்கள் ஃபேமிலி மொத்தமாக டேமேஜ் ஆகுது. உங்கள் பயிரும் எங்கள் உயிரும் ஒன்றா. ஃபார்மர் சைட்லேருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வரணும். உங்களை தான் கேட்குறாங்க அவங்க. Mugil from BBSCA. Mugil from BBSCA. அது விதைக்கிறதுக்கு தானே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ நீங்கள் அப்படி பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஸோ அவங்க வந்து விதைக்கிறாங்க. விதைக்கிறத நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்களா? லைக் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதை நீங்கள் கலைக்கிறீங்க. அவங்க கோவம் நியாயம் தானே? அப்போ நீங்கள் பேசுங்க உங்கள் சைடில் இருக்க நியாயத்தை. மேம் நாங்கள் ரெகுலராக போயிட்டு வர சைலண்ட்மா, இது வந்து அவங்களுடைய ரோல் என்னன்னு கேட்குறோம் இல்லையா? மேம் நாங்கள் ரெகுலராக போயிட்டு வர இடத்துல அவங்க பயிர் வச்சாங்கன்னா அது என்னங்க மேம் நியாயம்? அந்த சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ரெகுலராக வர பாத்வேல தண்ணி குடிக்க கிராஸ் ஆகிற வழியில் நீங்கள் விவசாயத்தை புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன பண்ண முடியும்? அதே வழியில் தான் வர முடியும். அவங்க அஞ்சறிவுன்னு முன்னாடியே கமிட் பண்ணிட்டாங்க இல்லையா? திருப்பி அவங்க வந்து டக்குன்னு அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ண முடியாது, அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க வராங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் சைட்லேருந்து டெல் யோர் வியூ. ஜெயச்சந்திரன் பிபிஎஸ்சிஏ. அதெல்லாம் என்னதான் அது நீங்கள் கிராஸ் பண்ணுற இடமாவே இருந்தாலும் எங்ககிட்ட வேறு லேண்ட் கிடையாது. எங்களோட அக்ரிகல்ச்சர் பண்ண வேண்டிய இடத்துல தான் எங்களால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும்.
எங்களால் வேறு இடம் மாற்ற முடியாதுல்ல. எங்ககிட்ட இருக்கிற இடத்த வச்சு தான் எங்களால் பண்ண முடியும். அந்த இடத்துல நீங்கள் தொல்லை பண்ணிகிட்டே இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவோம்? மேம் பொன்ராஜ் ஃபர்ஸ்ட் பிபிஏ. இப்போ நீ சொல்கிறே இல்லைடா அந்த இடத்துல நீங்கள் வாழ்றேன்னு, நீ இருக்கிற எல்லா இடத்தையும் நீங்களே மரத்தெல்லாம் அழிச்சுட்டு நீங்கள் வீடு கட்டி வாழுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் வாழ முடியும்? இங்கே பாரு, இது ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டாக இருக்கு இல்லையா? நீ சைலண்ட்டாக இருந்தால் தான் இதை கண்டினியூ பண்ண முடியும் இல்லையா? Keep silent and then enjoy the session. See, this side புரிஞ்சுதா அவங்க சொல்கிறது? அதாவது அவங்களோட லேண்டு அப்படிங்கிறது அவங்களோட ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது மீன் பண்ணுறாங்க எலிஃபென்ட் சைடில். அவங்களுடைய வீட்டுக்குள்ளார நீங்கள் பாப்புலேஷன் ஜாஸ்தியான காரணத்தினால ஆக்குப்பை பண்ணி அங்கே அக்ரிகல்ச்சர் வீடு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ யாரோட தப்பு? என்னோட லேண்டுக்குள்ளார நீங்கள் தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்கள் வீட்லேயே வந்து வாழ முடியும்னு சொல்லி அந்த சைட் கேட்டிருக்காங்க. ஃப்ரம் திஸ் சைட் இதுக்கு ஏதாவது வியூ இருக்கா? ஆர் சஞ்சித் பிபிஎஸ்சிஏ. மேம் இந்த மாதிரி ஃபார்மர்லேருந்து யானைக்கு வந்து பாதிப்பு வருதுன்னு சொல்கிறீங்க மேம். இங்கே வந்து தாங்க மேம் அதனால் வந்துட்டு அது வந்து அஞ்சறிவு ஜீவனால தாங்க மேம் அதுக்கு உயிருக்கு பாதிக்கப்படாத மாதிரி ஷாக் அடித்தா ஒரு நிமிஷம் இது பண்ண மாதிரி இந்த இடத்துக்கு வரக்கூடாது அது மாதிரி எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தாங்க மேம் அந்த மாதிரி ஷாக் வச்சுருக்கோம். ஸோ உங்கள் இன்டென்ஷன் யானையை கொள்வது இல்லை, ஷாக் மாத்திரம் தான் வைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. எஸ், இந்த கேள்விக்கு இந்த பக்கம் பதில். மேம் அப்படி ஷாக் வச்சு அது செத்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மேம்? அது ஷாக் வச்சு இறந்துருச்சு அந்த கேஸில். ஏன்னா இப்போ அந்த டேட்டா மேம் கொடுத்ததுல 79 elephants were killed by எலக்ட்ரிக் ஷாக் சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லீகல் எலக்ட்ரிக் ஷாக். இல்லீகல் எலக்ட்ரிக் ஷாக் அதாவது இப்போ கவர்மெண்ட் ஒரு ரேஷியோ ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் எலக்ட்ரிக் ஷாக் வச்சா எலிஃபென்ட்ஸ்க்கு எதுவும் ஆகாது. பட் நீங்கள் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிடுறீங்க? திருப்பி ஒருக்கா ஷாக் வச்சா திருப்பி யானை எட்டியே பார்க்கக்கூடாதுங்கிற அளவுக்கு வோல்டேஜ் ஜாஸ்தி வைக்கும்போது இட் கில்ட் த லைஃப் ஆஃப் எலிஃபென்ட். அப்போ என்ன ஆகுதாங்க மேம்? எல்லாரும் அப்படி பண்ணுறது இல்லைங்க மேம். எதாவது தெரியாமல் எதாவது தப்பாக வோல்டேஜ் கம்மியாக தாங்க மேம் இருக்குது. மதன்குமார் ஃபர்ஸ்ட் பிபிஏ. எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறது மட்டும்தான் ஆப்ஷனா? வேறு ஆப்ஷனும் இல்லையா? அதை தான் கேட்குறேன். நான் யானை தானே. எலக்ட்ரிக் ஷாக் தான் ஒரே ஆப்ஷனா? எனக்கு ஆல்டர்னேட் எதுவும் பண்ண முடியாதான்னு யானை உங்களை பார்த்து கேட்குது. அப்போ ஃபார்மராக நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நீங்கள் யானை தானே, நீங்களே ஏதாவது சொல்லுங்கள் அப்போது. Okay. புரியல. Okay. See, keep quiet. ஐம் செந்தம் ராஜா ஃபர்ஸ்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். நிலத்துக்கடியில் வைக்க முடியாதா மேம்? நிலத்துக்கடியில் கரண்ட்டு வைக்கலாம்ல மேம்? ஷாக் அடிக்குது மேம். நிலத்துக்கடியில் வச்சோம்னா ஷாக் அடிக்கும் போது, ஆனால் இந்த எலிஃபண்ட் போகிறதுக்கு பாதிப்பு வரும். பள்ளம்
ஓகே நவ் யூ ஹேவ் டு கீப் குவைட். ஸோ பியர் அவருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டார், நீங்கள் யாரும் சரியாக கேட்கல. நிலத்துக்கு அடியில் எலக்ட்ரிக் வயர் போட்டால் ஷாக் அடிக்காதுன்னு. பட் இந்த கேஸில் அவங்க வேணும்ன்ட்டு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கணும்னு தான் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. பட் ஜென்ரலி இப்போ நீங்கள் சொல்கிற வேறு ஏதானு செய்ய முடியாதான்னு யாராவது ஒருத்தர் கேட்டீங்க. நீங்கள் ஓகே, we'll stop the discussion. I am very happy that you participated very well. ரோல் ப்ளே செஞ்ச உடனே அப்படியே அந்த கதாபாத்திரத்தில் போயிட்டு மூழ்கிட்டீங்க எல்லாரும், ரைட்? விச் இஸ் வெரி குட். பட் யூ மஸ்ட் ஆல்சோ லேர்ன் டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர். ஒருத்தர் பேசுறச்சு எல்லாரும் சேர்ந்து ஓன்னு கத்துறது, இட்ஸ் நாட் த வே. யூ கான்ட் டூ கேஸ் ஸ்டடி டிஸ்கஷன் லைக் தட். யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா அவருக்கு மரியாதை கொடுத்து கேளுங்க. அது யானையாக இருக்கட்டும், ஃபார்மராக இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் ஹியரிங் கொடுக்கணும். வேறு சொல்யூஷன் இல்லையான்னு யாராவது ஒருத்தர் கேட்டீங்க, ரைட்? ஸோ தெர் ஆர் மெனி அதர் சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லீகல் கனெக்ஷன்ஸ் நீங்கள் எந்த இன்டென்ஷனில் வேணாலும் போட்டிருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க கொலை பண்ணோங்கிற இன்டென்ஷனில் நாங்கள் போடல, ஜஸ்ட் ஒரு ஷாக் அடிக்கட்டும், உங்களுக்கு ஒரு பயம் இருக்கட்டும்னு போட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னது, ரைட்? இருக்கலாம், மேபி இட் இஸ் ஒன்லி இன்டென்ஷன் டு மேக் த எலிஃபெண்ட்ஸ் கோ அவே, பட் இட் ரிசல்ட்ஸ் இன் டெத். எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ சொல்யூஷன் இஸ் நாட் டு புட் அண்டர் கிரவுண்ட் திஸ் திங், பிகாஸ் தட் ப்ராக்டிஸ் இட் செல்ஃப் ஷுட் பி ஸ்டாப்ட். அது செய்யவே கூடாது. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு டைலாக் சொன்னார், பயிரும் உயிரும் ஒன்றான்னு. ஓகே, பயிருக்கோசரம் உயிரை கொலை பண்ணுறது, தெர் இஸ் நோ. நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தராசில் பயிருக்கும் உயிருக்கும் யூ கேனாட் ஹாவ் அ பேலன்ஸ், ரைட்? பட் நீங்களும் உழைச்சிருக்கீங்க, அங்கே யூ ஹவ் புட் இன்புட்ஸ் போட்டிருக்கீங்க, ஃபர்டிலைசர் போட்டிருக்கீங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சிருக்கீங்க. யூ டோன்ட் வாண்ட். ஸோ சொல்யூஷன் எப்படின்னா தெர் ஆர் மெனி வேஸ். யூ கேன் புட் ட்ரென்ச்சஸ். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வெளியில் ட்ரென்ச் போட்டுருவாங்க. ஓகே, அதாவது தோண்டிடுவாங்க. ஸோ அதை தாண்டி யூஸ்வலி எலிஃபெண்ட் போகாது. ஸோ அது கண்டெய்ன்டாக ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளேயே இருக்கும். அதனால் அதுக்கு ஷாக்குக்கு படாமல் இருக்குது. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. இது அக்ரிகல்ச்சரல் லேண்டை ரீலொகேட் பண்ணி வேறு இடத்துல செய்யறதுக்கும், இப்போ எலிஃபெண்ட்ஸ் அது அவங்களோட ஹேபிட்டேட் அவங்க போகிற இடத்துலையே அது சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னா, அந்த இடத்துலேருந்து அது மாறாதுன்னா தென் அக்ரிகல்ச்சரல் லேண்டையும் ரீலொகேட் செய்யலாம். அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தோம்ல, டேம் கட்டுறச்சு இன்னொரு இடத்துக்கு ரீலொகேட் பண்ணுவாங்க, ரைட்? அங்கே இருக்கிறவங்களெல்லாம் டேமில் ரிசர்வாயர் வந்தால் மூழ்கிடும்னு வேறு இடத்துக்கு ரீலொகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை, எஸ்பெஷலி ஃபாரஸ்ட் எட்ஜில் இருப்பாங்கல்ல, ஃபாரஸ்ட்டுக்கு ஜஸ்ட் வெளியில் இருக்கிற ஃபார்மர்ஸை ரீலொகேட் செய்வாங்க அவங்க சேஃப்டிக்கோசம். ஸோ மெனி அதர் மெத்தட்ஸ் ஆர் தேர். இல்லீகல் எலக்ட்ரிக் கனெக்ஷன் இஸ் நாட் த ரைட் மெத்தட், ரைட்? சுகன்யா, ஜஸ்ட் கோ ஆன். ஓகே, very good participation, very happy. Yeah, so no புரியல. Yeah, இப்போ வந்து எலக்ட்ரிக் ஷாக் வச்சு யானை கொள்றாங்க. ஆனால் ஒரு சில பேர் யானை இது அவங்களோட அழகுக்காக யானை தந்தத்தையெல்லாம் வெட்டி கொண்டு போகிறாங்க. அப்போ ஒரு யானையை கொண்டா 3 காட்டை கொண்ட மாதிரி தானேங்க மேம்? இப்போ காட்டவே அவங்களே கொள்றாங்களே மேம்? அது என்னங்க மேம் நியாயம்? ஆல்மோஸ்ட் 79 எலிஃபெண்ட்ஸ் செத்து போயிருக்கு. பிகாஸ் ஃபார்மர்ஸ் இது மாதிரி அதை விட ஜாஸ்தி கூட இருக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னது, நமக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து 79 எலிஃபெண்ட்ஸ் ஹவ் டைட்னு. பட் இட் இஸ் அ ராங் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இவர் சொன்ன டயலாக் என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயிருக்கோசரம் உயிரை, மனுஷன்னா அதை கொலை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கள்ல. அதே மாதிரி தான் இது. யாரோ வந்து என் வீட்டில் இதுலேருந்து திருடுறாங்கன்னு கொலைக்கா போவீங்க? இல்லை, கேஸ் போடுறதுனால இட்ஸ் எ டெட்டரண்ட் எஃபெக்ட். நாளைக்கு இவர் மேலே கேஸ் போட்டால் நாளைக்கு அவரை இல்லீகல் எலக்ட்ரிக் கனெக்ஷன் செய்ய மாட்டார். பிகாஸ் அவருக்கு தெரியும், ஐயோ இப்படி செஞ்சோம்னா நாங்கள் ஜெயிலுக்கு போகணும். ஸோ போலீஸும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் எப்போவும் விஜிலண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா உடனே அந்த கனெக்ஷனை கட் பண்ணணும், அப்புறம் அதை செஞ்சவங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஸோ ஏன் நம்ம பனிஷ்மெண்ட் இருந்ததுன்னா
தப்பு செய்கிறவங்க குறைவாங்க. ரைட்? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த பிபிடியில் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, பேஸ்ட் ஆன் த ஆக்ட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் ஆக்ட் 1972 பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்காக சில வீடியோஸ் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சிடெண்ட் கம்மியாயிருக்கா அந்த மாதிரி எல்லாம் கேட்டிங்கல்ல, அதுக்காக உனக்கு ஃபியூ வீடியோஸு சைலண்ட்டாக கவனி அந்த வீடியோஸை. சரியா? இட்ஸ் கர்நாடகா இன்சிடெண்ட்டு. சவுண்ட் கொஞ்சம் அது. கீழே எதுவும் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க சார். லைட் ஆஃப் பண்ணிடல சார், லைட் ஆஃப் பண்ணி. And every time elephants are captured, there has been an influx of newer elephants.
Most of the deaths that occurred were between 6 and 10 in the morning and 4 and 8 in the evening. So these were the two critical time periods that we found. Also, when we looked at what is the reason or what are the circumstances, we also realized that lack of awareness was one of the prime reasons. Of the 39 human deaths that have happened so far, from 2010 to 2019, this is a little bit of Coorg and Hassan because these elephants also keep crossing back to Coorg. So in this area there have been about 39 human deaths in the last 10 years, and most of them, more than 60% of the cases, people didn't know that there were elephants in that area, and probably if they had information, these incidents could have been avoided. This is done through and updated information about their locations. These are the locations that they have updated. These locations will be sent through SMS and voice mail to the people, all the farmers and planters who have been registered. This integrated and robust communication system has proved pivotal for planters like Tirumallappa. This message was ನಮಗೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಆನೆ ಇದೆ ಅಂತ ಅಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಈ ಮೆಸೇಜ್ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಆನೆ ಇದೆ ಅಂತ ಇಂಟಿಮೇಷನ್ ಆಗ್ತದೆ. ನಾವು ಲೇಬರ್ ಮತ್ತೆ ನಾವು ಪ್ಲಾನ್ ಅದನ್ನ ಅಲರ್ಟ್ ಆಗಿ ತೋಟಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ನಾವು ಹೋಗಿ ವಿಸಿಟ್ ಮಾಡ್ಬೇಕು ತೋಟ ಆನೆ ದಾಟಿದೆ ಅನ್ನೋದೆಲ್ಲ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ನಾವು ಎಂದು ಓಡಿಸ್ಬೇಕು. ಮುಂಚೆ ಹೀಗಾಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಆನೆ ಬಂದಿದ್ರೆ ಓಡಿದೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ನಾವು ಸೀದಾ ಹೋಗ್ತಿದ್ವಿ ತೋಟಕ್ಕೆ, ಆನೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡೋದು, ನಾವು ಮತ್ತೆ ಆನೆ ಓಡಿಸೋದು, ಈ ಥರ ನಮ್ಮ ಆನೆ ಬಾಂಧವ್ಯ ಇದ್ದರೇ ನಾವು ತೋಟಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅಲ್ಲೇ ಮಾಡಿ ತೋಟಕ್ಕೆ ಹೋಗೋದೇ ನಿಲ್ತಿದ್ವಿ. ಹಿಂಗೆ ಮೆಸೇಜ್ ಕೊಡೋಕ್ಕೋಸ್ಕರ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಅಲರ್ಟ್ ಆಗಿದೆ. ಸಾಯಂಕಾಲ ಒಂದು ತೋಟದಿಂದ ತೋಟದಲ್ಲಿ ಯಾವ ನಾವು ಇರಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ, ಯಾಕೆ ಆನೆ ಕಾಣುತ್ತೆ. ಈಗ ಡೈಲಿಗೆ ಹಿಂದೆ ಇದು ನಾಲ್ಕು ಈಗ 4:30 ಒಳಗೆ 4 ಗಂಟೆಗೆಲ್ಲ ರೋಡ್ ಕ್ಲಾಸ್ ಡೈಲಿ ಇದಾಗ್ತದೆ. I would say that Students, next you are going to see the another video. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவில் அந்த இன்சிடென்ட் எங்கன்னு பார்த்தோம், கர்நாடகாவில். சரியா, யாருடைய ரோல்ஸ் எல்லாம் டிட் யூ வாட்ச் தர்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், பப்ளிக், என்னம்மா சொல்லுங்க. ஓகே, இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்டர், அதுக்கப்புறம் ஃபார்மர் அவங்கள பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு அது கர்நாடகா அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனதே அந்த ஃபார்மர்னுடைய லேண்டு
காஃபி சரியா, அவங்களுடைய அந்த காஃபி அக்ரி வந்து எலிஃபெண்ட் ஸ்பாயில் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய மெசேஜ் உங்களுக்கு என்ன ரிசீவ் ஆச்சு, அந்த வீடியோவில் கீழே மெசேஜ் போச்சு இல்லையா, என்ன மெசேஜ் பார்த்தீங்க? If the forest department continuously sending the yearly warning message, ஈவினிங் 4:30க்கு மேலே அங்கே எதுவும் ப்ராசஸ் பண்ண வேண்டாம் அக்ரியில். அதுக்கப்புறம் அதுக்கு பிஃபோர் தட் அவங்களுக்கு கண்டினியூவாக இயர்லி வார்னிங் மெசேஜஸ் வர்றதுனால இப்போ அந்த இன்சிடென்ட் எல்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் வீடியோனுடைய கண்டென்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் வீடியோ. இப்போ செகண்ட் இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடு இருக்கு இல்லையா, அப்போ வந்து எலிஃபெண்ட் வந்து ஒரு கிராண்ட்மா அண்டு கிராண்ட் டாட்டரை வந்து செக்யூர் பண்ண நியூஸு சரியா. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, எலிஃபெண்ட்டை இல்லீகல் எலக்ட்ரிக் ஷாக் வச்சு இது பண்ணோம். அப்போது எலிஃபெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படிங்கிற இன்சிடென்ட் தான் இந்த வீடியோ சரியா. ஃபஸ்ட்டு கர்நாடகா வீடியோவில் என்ன பார்த்தோம், எலிஃபெண்ட் டெஸ்ட்ராய் த coffee manufacturers and spoil that agri area. சரி ஓகே. இப்போ அந்த வயநாடு இன்சிடெண்ட் யாரெல்லாம் கேள்விப்பட்ட, யார் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க? எல்லோரும் பார்த்தீங்க இல்லையா? என்னம்மா நியூஸு யாராவது தெரியுமா? கேன் anyone can stand up and say that news? ஸோ அதாவது அந்த நியூஸ் என்ன, வயநாடு நிலச்சரிவில் ஒரு கிராண்ட்மா அண்ட் கிராண்ட் டாட்டர் அவங்க திடீர்னு ஒரு நைட் டைமு அந்த லேண்ட்ஸ்லைடில் மாட்டியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக தே ரன் அவுட் குயிக்லி அண்ட் தென் வாக் த்ரூ அவுட் சர்டைன் ஏரியாக்குள்ளே நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்போது தே ரீச்டு எ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க சரியா. இது வந்து ரியல் இன்சிடெண்ட்டு, ஸ்டோரி இல்லை சரியா. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் ஒரு 2 எலிஃபெண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்கு சரியா. அவங்க அங்கே நிற்கிறாங்க. சடனாக இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. லேண்ட்ஸ்லைட்லேருந்து தப்பிச்சு அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே வந்தாங்க. அங்கே பார்த்தா 2 பெரிய எலிஃபெண்ட் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு, காட்டு யானை நின்றுட்டுருக்கு. அப்போ அவங்க வந்து யானைக்கிட்ட கேட்டதாக அவங்க நியூஸில் கூப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க சரியா. நாங்கள் வந்து எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் ஸ்லைட்லேருந்து ஓடி வந்தோம், இங்கே வந்து உங்ககிட்ட நின்று இருக்கோம் அப்படின்னு மட்டும்தான் அவங்க பேசினாங்களா. ஸோ அந்த த்ரூ அவுட் த நைட் இயர்லி மார்னிங் நியர்பை அவங்க அந்த எலிஃபெண்ட் கிட்ட ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா 2 PM சரியா, நைட் 2 PM. மார்னிங் வந்து ஒரு 6 AM அந்த மாதிரி தான் திருப்பி அந்த ரெக்கவர் பண்ணக்கூடிய டீம் வந்து அவங்கள மீட்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க செக்யூராக இருந்தது பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட் கிட்ட தான். அந்த 2 எலிஃபெண்ட்டு தான் வந்து அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் பக்கத்தில் ஒன்றுமே பேசாமல் தே செக்யூர் தட் 2 persons. அதனால தான் அவங்க வந்து அதை மீடியாவுக்கு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து மீடியாவுக்கு இந்த நியூஸாக கொடுத்தாங்க சரியா. இது ஒரு இன்சிடெண்ட். இதே செகண்ட் இன்னொரு சைடு, இதுவும் ஈரோடு சைடு தான். அந்த போச்சரர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து எலிஃபெண்ட்டு கொன்றுச்சு சரியா. ஒரு யானை பாகன் அவங்களுடைய ஏஜ் 47 years. ஈரோட்டில் தான் நடந்த இன்சிடெண்ட் தான். இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் ஒரு இன்சிடெண்ட் பார்த்தோம். என்ன இன்சிடெண்ட் பார்த்தோம், யானைவை இல்லீகலாக எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொன்னாங்க. இதுக்கப்புறம் இப்போ வயநாட்டில் செக்யூர் பண்ண நியூஸ் சொன்னேன். ஆஃப்டர் தட் அனதர் இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலிஃபெண்ட் கில்ட் 46 years எலிஃபெண்ட் போச்சர் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது எதுக்காக கொன்னுச்சு அப்படின்னா, அவங்க ஆஸ் யூஸ்வல் அட் த டைம் ஆஃப் டியூட்டி யானைப்பான அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே அவங்க அந்த டியூட்டியில் இருக்கும்போது த எலிஃபெண்ட் கில்டு ஹிம் சரியா. அதை வந்து 1 day கழித்து தான் தென் நோன், அவங்க இறந்த ஒரு நாள் கழித்து நெக்ஸ்ட் டே தான் அந்த காட்டுக்குள்ளே அவங்க இல்லை, இறந்துட்டாங்க, யானை கொண்டுச்சு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணாங்க. இது வந்து அனதர் இன்சிடெண்ட்டு. எலிஃபெண்ட் செக்யூர் பண்ணுது. இனி ஒரு சைடு பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டு அந்த ஃபாரஸ்டரை அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து கொலை பண்ணுது அப்படிங்கிறது மாதிரி தான் 3 இன்சிடெண்ட். அதனுடைய வீடியோஸ் கிளிப்பிங்கும் நான் உங்களுக்கு அந்த பிபிடியில் சென்ட் பண்ணியிருக்கேன்.
when you get your time அதை ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? இப்போ மார்னிங்லேருந்து நம்ம என்னம்மா பார்த்தோம், இப்போ இன்சிடெண்ட், வேரியஸ் டைப் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் இன்சிடெண்ட் பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி உனக்கு உன்னுடைய வியூஸ், நீ கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த நியர்பை ஐ திங்க் ஆந்திரா அந்த ஏரியாவில் டைகர்னுடைய புலிக்கூண்டில் போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து ஒருத்தங்களை வந்து டைகர் அடித்து கொண்டுச்சு, தெரியுமா? கேள்விப்பட்டே இல்லையா? இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் வைல்ட் லைஃப். இப்போ ஃபாரஸ்ட் விசிட் போகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஹியூமன்ஸு அது கூட போய் செல்ஃபி எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், அந்த மாதிரி பண்ணும்போது இட் கெட் a certain misunderstanding and the conflict arised இல்லையா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நியூஸஸ் எல்லாம் என்ன, ஹியூமன் வைல்ட் லைஃப்பில் நீ இந்த மாதிரி எந்த இன்சிடெண்ட், எந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மாதிரி certain questions I have make it and then mentioned in the last page of that PPT. You have mobile no, அதில் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, உள்ளே வந்துன்னே அந்த பேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், ஓப்பன் தட். ஸோ கொஸ்டின்ஸை just I read out for your view. What are some causes of human wildlife conflict? இது ஒரு கொஸ்டின். செகண்ட் ஒன், discuss the news that you know about the human wildlife conflict. நீங்கள் என்ன நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் ஆர் சம் காசஸ் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், எதெல்லாம் ரீசன், இந்த மாதிரி ஹியூமனுக்கும் வைல்ட் லைஃப்ட்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு என்னெல்லாம் ரீசன். தேர்ட் ஒன், ஹவு ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அஃபெக்ட் எக்கானமி, ஏன் வந்து இதை நம்ம ஒரு இஷ்யூவாக, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய சேலஞ்சாக எடுத்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம், இதனால எக்கானமிக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது த தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் ஒன், டிஸ்கஸ் த 3 biggest threats to wildlife. வைல்ட் லைஃபுக்கு இருக்கக்கூடிய, லாஸ்ட்டாக ரோல் ப்ளே பண்ணிங்க இல்லையா, எலிஃபெண்ட் பேஸ்னா அதனுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னு இல்லையா? ஸோ லைக் தட் யூ ஃபீல் அண்ட் தென் ரைட் பிக்கஸ்ட் த்ரெட்ஸ் டு வைல்ட் லைஃப், வைல்ட் லைஃப்க்கு இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஃபிஃப்த் ஒன், ஹவு கேன் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் கேன் பி ரெடியூஸ்டு பேஸ்ட் ஆன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? உங்களுடைய ஐடியாஸ் கொடுங்க, எப்படியெல்லாம் இதை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. சிக்ஸ்த் ஒன், ஃபைண்ட் த இன்னோவேட்டிவ் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். அதாவது நீங்கள் இப்போ ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கும் சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபிஃப்த்து ஒனில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கு, சிக்ஸ்த்து கொஸ்டினில் ஃபைண்ட் த இன்னோவேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய இப்போ கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தே ஆர் ஹேண்டில் சம் ஆக்டிவிட்டீஸ் டு கண்ட்ரோல் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃபிஃப்த்தில் கொடுக்கலாம். சிக்ஸ்த்து ஒனில் இன்னோவேட்டிவ், இன்னும் எதெல்லாம் பண்ணலாம், லைக் தட் யூ கேன் கிவ் சஜஷன் டு த கவர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இது பண்ணலாம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யூ கேன் கிவ் யுவர் வேல்யூபிள் சஜஷன். அண்ட் ஃபைண்ட் த ஃபியூச்சர் டைரக்ஷன் பை கவர்மெண்ட் ரோல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃப்யூச்சரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுனா இதை ரெடியூஸ் பண்ணலாம். எய்த் ஒன், ஹவு கேன் லேண்ட் யூஸ் பிளானிங் பி இம்ப்ரூவ் டு மினிமைஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். ப்ரீவியஸ் மேம் ஸ்டேட்டட்னோ அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து என்ன பண்ணுனா இந்த கான்ஃப்ளிக்டை கம்மி பண்ண முடியும், அவங்களுக்கு வேறு ஸ்பேஸ் கொடுக்கலாமா, அந்த மாதிரி உன்னுடைய டிஸ்கஷன் வந்து இந்த கொஸ்டினுக்கு இருக்கணும். நைன்த் ஒன், வாட் ஆர் சம் காமன் ஸ்பீசியஸ் இன்வால்வ்ட் இன் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். நான் கேட்டேன் இல்லையா, ஆஸ் பர் இவர் எதெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ், இந்த மாதிரி காமன் ஸ்பீசியஸ் எதெல்லாம் இருக்குது, இந்த ஹியூமனுக்கும் வைல்ட் அனிமல்ஸ்க்கும் நடந்த இன்சிடெண்ட்டில் உனக்கு எந்த ஸ்பீசியஸ் எல்லாம் தெரியும், சரியா? டைகர் கொன்னது, எலிஃபெண்ட், அந்த மாதிரி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத யூ ஷுட் கிவ். 10th one, how can compensation scheme for wildlife damage be improved to better serve affected communities. அந்த பிபிடியிலே பாருங்கள், முன்னாடி சொன்னேன் இல்லையா, த ஃபார்மர் ஹெட் கண்ணையன் செட் they are not received the compensation within 18 months. சரியா? மோர் தென் 18 months ஆகுது அவங்களுக்கு காம்பன்சேட் கிடைக்கிறது. 18 monthsனால் எவ்வளோ இயர்? நியர்பை 1.5 year. அது 1.5 வருஷம் கழித்து தான் எங்களுக்கு காம்பன்சேட் கிடைக்குது அப்படிங்கிறது அவருடைய வியூ. இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு,
In your view, what are the compensation scheme you can suggested to Forest Department to reduce the human-wildlife conflict? சரியா? If you have any doubt, questionல ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. Team 1 யாருமா? Team 1. Which question you would like to choose? Make it fast and then tell. First one. Okay, sit down. Team 2. First question they chosen by first team, okay? Remaining. Second. Okay, team 2 choose the second. Fourth. Okay, sit down, second team. Third. 10 questions la first and fourth one choose by first team and second team. Third team enna choose பண்ணிருக்கீங்க? Fifth. Okay, sit down. Third team, fifth question. Next, fourth team. Third. 1, 3, 4, 5 choose the next. Seventh. எந்த டீம் மேம்? ஃபிஃப்த் டீமா? எது சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபிஃப்த் டீம் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க? செவன்த்து. Next, sixth team. Ninth. Sixth team, ninth question. Seventh. Tenth. Eighth team. Second. Remaining என்ன questions இருக்கு மேம்? 9th. 6th question இருக்கு மேம். 8th question. 6 and 8 available. 9th team stand up and then say which question you have choose. 6th. 6th. 8th. Students, you have sufficient time. சரியா? லாஸ்ட் டைம் மாதிரி இட்ஸ் கான் கெட் a rush. ஸோ பொறுமையாக அதை டிஸ்கஷன் பண்ணி கரெக்டாக பாயிண்ட் போடுங்க. Based on that your views and ideas, the winners team selected by ma'am. So the winner and the runner team will go for the trip on 25th. Okay? ஸோ அதனால் டைம் இருக்குது, பொறுமையாக உங்களுடைய ஆன்சர்ஸ் போட பிபிடி ரெஃபர் பண்ணி யூ கேன் டூ தட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்க இல்லையா?
அந்த ஃபஸ்ட் ஒன் என்ன, அந்த ஃபஸ்ட் வீடியோ இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை 100 பீப்புளை கொன்ன ஒரு யானை வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேப்சர் பண்ணி அதை வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. சரியா, இது வந்து கேரளாவில் வயநாடுங்கிற பிளேஸில் நியர் 13 பீப்புளை கொன்னதுக்கப்புறம் அங்கே வந்து கவர்மெண்ட்டு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அந்த எலிஃபெண்ட்டையே கொன்னல, ஏன்னா 13 பேர்த்த மக்களை இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நியர்பை ஃபாரஸ்ட் அது வந்து அங்கேருந்து மூவ் ஆயிடுச்சு. சரியா, மூவ் ஆயிடுச்சு கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட், அந்த புளியம்பட்டி அன்னூர் இருக்கு இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே அது நியர்பை கிராஸ் ஆயிடுச்சு அந்த ஷூட்டிங் ஆர்டர் வந்ததுக்கப்புறம். சரியா, அப்படிங்கிற நியூஸ் வந்து கேரளாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்த 40 டேஸில் வந்து அந்த யானை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஷூட்டிங் பண்ணலை தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால தான் அந்த இது போட்டிருந்தாங்க, தேங்க்ஸ் டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ண அந்த யானை பாகனுடைய ஒரு இன்டர்வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்தது. சரிங்களா, வயநாட்டில் இருந்திருந்தா, இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இருந்திருந்தா இந்நேரம் அது டெத் ஆகிருக்கும். சரியா, அப்போ அது கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்தும் தமிழ்நாட்டில் வந்து 7 பேர்த்த கொண்டுருச்சு. சரியா, 20 மெம்பர்ஸ் டோட்டலாக. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த நியர்பை கர்நாடகா அந்த கூர்க் அந்த பிளேசஸ்லலாம் டோட்டலாக சேர்ந்து 100 பீப்புளை வந்து அது கொண்டிருக்கு. சரியா, லாஸ்ட்டாக கொன்னது 7, அதுக்கப்புறம் எந்த இன்சிடெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் முதுமலை ஃபாரஸ்ட் ஏரியாவில் தே சென்ட் ஆஃப் தட் எலிஃபெண்ட். சரியா, அடுத்த ஒரு இன்சிடெண்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த வீடியோ. நிலச்சரிவிலிருந்து தப்பித்து காட்டுக்குள் தஞ்சமடைந்த குடும்பத்திற்கு காட்டு யானை காவல் காத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஊருக்குள் போன்று அட்டகாசம் செய்வதாக தினந்தோறும் எத்தனையோ காட்டு யானைகளை விரட்டி கொண்டிருக்கிறோம். காடானிக்கு நிலச்சரிவில் இருந்து தப்பி உயிருக்கு பயந்து காட்டுக்குள் தஞ்சமடைந்த மூதாட்டியின் குடும்பத்தை கண்டு கண்ணீர் வடித்த காட்டு யானை அவர்களை கண்போல் காப்பாற்றிய சம்பவம் மெய்சிலிருக்க வைக்கிறது. கேரள மாநிலம் முண்டகையைச் சேர்ந்தவர் தான் இந்த மூதாட்டி அமராவதி. பூர்வீகம் சேலம் சிறியம்பாளையம் தான். தேயிலை தொழிலுக்காக 40 ஆண்டுகளுக்கு முன்பு வயநாட்டில் குடியேறிய அமராவதியின் குடும்பத்தினர் நிலச்சரிவின் போது சமூகத்தில் தான் இருந்துள்ளனர். நடுவில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட என்ன செய்வதென தெரியாமல் பதறி போன அமராவதி தன் கணவன் மகனுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தட்டு தடுமாறி அங்கிருந்து ஓட தொடங்கினர். வெகு சில வெள்ளத்தின் அளவு அதிகரிக்க பயந்து போன அமராவதியின் குடும்பத்தினர் வழி தெரியாமல் காட்டுக்குள் புகுந்திருந்தனர். காலாளுக்கு 2 காட்டியாளர்கள் நின்று கொண்டிருந்தனர். பயத்தில் வெள்ளவிழந்து போயினர் அமராவதியின் குடும்பத்தினர். அதன் பிறகு நடந்ததுதான் அதிசயம். உயிர் பிச்சை கேட்ட காக்கி அமராவதியின் குடும்பத்தை கண்டு காக்கி யானை காட்டில் பிடித்துள்ளனர். 2 மணிக்கு நாங்கள் போகிறோம் காட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா 6 மணிக்கு காட்டில் நாங்கள் போகும்போது எங்கள் குடும்பம் மட்டும்தான் நாங்கள் 4 பேர். அப்போ அதுக்கு சொன்னோம், நாங்கள் இப்படி கைந்து எங்கள் உயிர் பார்க்க வேண்டி நாங்கள் கைந்து ஓடியா நீ பார்த்து நீ நின்றுட்டோம் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சேர்த்து சொன்னோம். அப்போ கண்ணீர் விட்டது. கண்ணீர் விட்டுட்டு அது பாட்டு கலந்து பார்க்கதா உரத்தை ஆனால் குழந்தை படம் காக்கி யானைகளுக்கு விடியும் வரை காக்கி யானைதான் அமராவதியின் குடும்பத்திற்கு மரணாக வீழ்ந்துள்ளனர். அதன் பிறகு மீட்புப்படையினரால் மீட்கப்பட்ட அமராவதி அவரது குடும்பத்தார் இவ்வாறு அவர்கள் தகவலை கொண்டனர். காலையில் 6 மணிக்கு நாங்கள் இருக்கோம். அப்புறம் போதும் அடுத்த வீடியோ. இப்போ 2 இன்சிடெண்ட் 2 வீடியோ பார்த்தீங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஒன்னில் ஒரு எலிஃபெண்ட் வந்து நியர்பை 100 பீப்புளை கொண்டிருக்கு. சரியா, இப்போ செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தட் எலிஃபெண்ட் செக்யூர்டு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலிவை செக்யூர் பண்ணியிருக்கு. தேர்ட் வீடியோ பாருங்கள்.
சார் ஒரே நிமிஷம். இப்போது இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்குள்ளே பாம் வச்சு அது எலிஃபெண்ட்டுக்கு கொடுத்து அது இறந்ததான நியூஸு. சரியா? இது வந்து ஒரு ஃபார்மர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ரெட்டு. பட் ஆனால் எலிஃபெண்ட் டெத் வந்து தட் ஆடிட் ஃபைனலைஸ்டு, அவங்க அந்த சர்வேல வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக் ஃப்ரூட்குள்ளே பாம் இருந்து கிராக்கர்ஸ் இருந்து அதனால தான் அந்த யானை இறந்துருக்கு அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் அதை ஒரு ஃபார்மர் தான் கொடுத்தாங்களா? கண்டிப்பாக ஒரு கிராக்கருங்கிறது ஜாக் ஃப்ரூட்குள்ளே அதுவே வராது இல்லையா? யாரோ ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே அதை பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் தான் இது. சரியா? கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில் மன்னார்கட் வனப்பகுதியில் இருந்து அருகில் உள்ள கிராமத்திற்கு கர்ப்பம் அடைந்திருந்த யானை ஒன்று கடந்த மே மாத இறுதியில் வந்துள்ளது. பசியில் அழைத்து திரிந்த யானைக்கு அப்பகுதியில் சேர்ந்த சிலர் சிறிது இறக்கமின்றி அன்னாசி பழத்திற்குள் வெடிமருந்தை வைத்து கொடுத்துள்ளனர். அதனை நம்பிக்கையுடன் யானை வாங்கி உட்கொண்ட போது வெடித்ததால் அதன் தாடை பகுதி சீரழிந்து விட்டது. பலத்த காயமடைந்த போது அந்த கிராம மக்கள் யாரையும் யானை காயப்படுத்தவில்லை, எதையும் சேதப்படுத்தவும் இல்லை. வேறு எதையும் உண்ண முடியாமலும் வேதனையை தாங்க முடியாமலும் கண்ணீரை தேடி அந்த யானை பல்வேறு இடங்களில் அலைகின்றது. கடந்த மே மாதம் 23ஆம் தேதி தான் அந்த யானை பலத்த காயமடைந்திருந்த விவரம் வனத்துறைக்கு தெரிய வந்தது. யானையை தேடி சென்ற போது அது வாயில் ஏற்பட்ட ரணத்தை தணிப்பதற்காக வெள்ளியாற்றில் தண்ணீருக்குள் இறங்கி நின்று கொண்டிருந்தது தெரிய வந்தது. மிகவும் பலவீனமடைந்து உடல் சுருங்கிய நிலையில் இருந்த அந்த யானையை சுரைநிலை மற்றும் நீலகாந்தன் என்ற 2 குட்டி யானைகள் உதவியுடன் தண்ணீரில் இருந்து வெளியே கொண்டு வர வனத்துறையினர் முயற்சித்தனர். ஆனால் தண்ணீரில் நின்றபடியே அந்த யானை மனிதமாக உயிரிழந்தது. இதை பார்த்து உடனிருந்த குட்டி யானைகள் கண்ணீர் விட்டன. கடந்த மே மாதம் 27ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சோக சம்பவம் கான்பூர் என்று ஊருக்கும் இடத்தில் உள்ளது. இதையடுத்து அந்த யானையின் 2 மருத்துவர்களால் சூதாய்வு செய்யப்பட்டு தகவல் செய்யப்பட்டது. முன்னதாக காயமடைந்த யானையை முகத்தில் இருந்த பலியை தங்களால் உணர் ஸோ இப்போ இந்த வீடியோஸ் பார்த்திங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப். ஒரு சைடு வந்து யானை வந்து பீப்புளை கொள்வது, அனதர் சைடு வந்து த பப்ளிக் கேன் மேக் அ கான்ஃப்ளிக்ட் அகெயின்ஸ்ட் வித் எலிஃபெண்ட் அண்ட் தென் மேக் இட் அ டெத் ஆஃப் எலிஃபெண்ட் இல்லையா. இன்னொரு சைடு பப்ளிக் வந்து எலிஃபெண்ட்டை கொள்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸ் ஏதாவது இஃப் யூ கேன் ரீஃப்ரேம் ஒர்க் இன் கேஸ் ஸ்டடியினுடைய கொஸ்டின்ஸில் இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் உங்களால் ஏதாவது ஆன்சர்ஸ் ரீஃப்ரேம் ஒர்க் பண்ண முடியும்னா டேக் இட் 5 minutes and then reframe work of your answers and then start to present your answer. Good afternoon everyone. I am Sivabrinda from first BBSCA. இப்போ நாங்கள் வந்து என்ன பேச போகிறோம்னா வாட் ஆர் சம் காசஸ் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்னா என்னென்னா, அனிமல்ஸோட இடத்த நம்ம ஆக்கிரமிச்சனால அனிமல்ஸ் வந்து நம்ம இடத்த தேடி வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் தரதான் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், ஹியூமன் செட்டில்மெண்ட், அப்புறம் வந்து டிஃபாரஸ்டேஷன், அப்புறம் ஹேபிடேட்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் லாஸ். இதில் என்னென்னா ஹியூமன் செட்டில்மெண்ட் என்னென்னா அதெல்லாம் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து இதனால தான் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் வந்து மேஜராக நடக்குது. என்னென்னா ரோட்வேஸ் வந்து டெவலப் பண்ணுறது, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணுறது, அதாவது டிஃபாரஸ்டேஷன், அதாவது காட்டெல்லாம் அழிச்சிட்டு அதோட இடத்துல நம்ம வந்து ரோடு அப்புறம் பில்டிங் அதெல்லாம் கட்டதுனால வந்து மேஜராக இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. I'm Akshaya from BBSCA. ஃபஸ்ட் வந்து climate changes and resources இந்த கேசஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து அது எதனால் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். climate changes ஒரு ரீசன். அதாவது இப்போது சீசன்ஸ் எல்லாமே மாறி தான் இருக்குது. எதனால் அந்த மாதிரி மாறுதுன்னா டீஃபாரஸ்டேஷனால் மாறுது. அந்த டீஃபாரஸ்டேஷனால் வர ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்ஸை வந்து நிஷா சொல்லுங்கள். தேங்க்யூ.
மழை அதிகமாக பெய்யறதுனால காட்டுக்குள்ளே தண்ணி வர்றதுனாலையோ இல்லாட்டி அதிகமாக வெயில் அடிக்கும் போது காடு தீப்பற்றி எரியதுனாலையும் அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் அவங்க பாதுகாக்க முடியாமல் மக்கள் வசிக்கிற இடத்துக்கு வந்து அவங்கள தொல்லை பண்ண செய்யுது. இதுதான் இதோட பாதிப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். I am Vishnupriya, BBA-CA. Due to deforestation காடுகளை அழிக்கிறது. அதில் வந்து நேச்சுரல் டீஃபாரஸ்டேஷன் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் டீஃபாரஸ்டேஷன் இருக்குது. நேச்சுரல் டீஃபாரஸ்டேஷன்னா ஃபாரஸ்ட்டில் ஃபயர் ஆகிறது, கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் மண்ணரிப்பு, நிலச்சரிவு, இதெல்லாம் வந்து நேச்சுரல் டீஃபாரஸ்டேஷன். ஆர்டிஃபிஷியல் டீஃபாரஸ்டேஷன்னா நம்ம வந்து காடுகளை அழிக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் டீஃபாரஸ்டேஷன். இதில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் இவங்க சொல்லுவாங்க. Good afternoon to another presenter. My name is Ali Fafrin. I am from first BBA-CA. டீஃபாரஸ்டேஷன்னா காடழிப்பு. காடழிவு வந்து எதனால் ஏற்படுதுன்னா மனிதர்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக தன்னுடைய தேவைக்காக மரங்களை வெட்டுறதுனால காடழிவு ஏற்படுது. அதனால் வந்து விலங்குகள் அதிகமாக சஃபர் ஆகிறாங்க. ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் முன்னாடி சொல்கிறது இருக்குது. விவசாயிகளெல்லாம் வந்து துன்புறுத்துறது. இதனால் வந்து காடு I am Sangamita from first BBA-CA. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பென்ஷன்னா இப்போது அக்ரிகல்ச்சர் லேண்டு மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் வாழ்கிற லேண்டையும் அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்றுறோம். இதனால் என்ன தான் ஹியூமன்ஸுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் ஹியூமன்ஸுக்கும் சரி அனிமல்ஸுக்கும் சரி இதுக்கு நிறைய ஆபத்து இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. I am Kavya, first BBA-CA. அக்ரிகல்ச்சரல் லேண்டு நம்ம வந்து என்ன தான் டெவலப்மெண்ட் பண்ணாலும் அனிமல்ஸ் இருக்கிற லேண்டை நம்ம அழித்து அக்ரிகல்ச்சரல் பண்ணுறனால அனிமல்ஸ் நம்ம இருக்கிற இடத்த தேடி உணவுக்காகவும் தண்ணி தேடியும் வருது. இதனால் அனிமல்ஸுக்கும் சரி நம்ம மக்களுக்கும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது, உயிரிழப்பும் நிறைய ஏற்படுது. ஐம் சந்தியா, ஃபஸ்ட் BBA-CA. நம்ம அனிமல் வாழ்கிற இடத்துல நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனால அந்த அக்ரிகல்ச்சரை நம்ம காப்பாற்றுறதுக்காக சுற்றி வேலி போட்டு கரண்ட் ஷாக்லாம் வைக்கிறதுனால அனிமல்ஸுக்கும் மற்ற பறவைகளுக்கும் இழப்பு ஏற்படுது. அதனால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மோதல். Good afternoon one and all. My name is Sri Karthikeyan. I am from first BBA-CA. ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது வந்துட்டு நம்மளோட தேவைக்காக விலங்குகள் இருக்கிற இடத்த நம்ம ஆக்கிரமிச்சு பண்ணுறனால அதுங்க உணவு தேடி வரனால ஹியூமன்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ப்ராப்ளம். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன். ஐ எம் ஆஷிகா ஃப்ரம் BBA-CA. இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போது இவங்க சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண இந்த காசஸ்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணால் இந்த ஹியூமனுக்கும் அனிமல்ஸ்க்கும் நடுவில் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து கொஞ்சம் குறையும். தேங்க்யூ. தேங்க்யூ. Good afternoon everyone. I am Sanil Kumar, first BBA. This is my team Ponraj, Jeeva, Deepanraj. இப்போ வந்துட்டு நாங்கள் எடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா, how can human wildlife can be reduced by conflicts? ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களுக்கும் அதுக்கப்புறம் வனவிலங்குகளுக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் காலையில் மேம் ஒரு கன்வர்சேஷன் உண்டாக்குனாங்க. ஃபார்மர்ஸ்க்கும் எலிஃபென்ட்ஸுக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும். அதில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து அவங்க போட்டிருக்க வளத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து எலக்ட்ரிக் வேவ் வந்து உண்டாக்குனாங்களே, அது வந்து எலிஃபென்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் பண்ணல. அதே மாதிரி எலிஃபென்ட்ஸை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அவங்க போட்டாங்கன்னா அதுவும் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டட் தான். அதையும் ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ எலிஃபெண்ட்டுக்கு வர பிரச்சனையை வந்து நம்ம குறைச்சோம்னா அதுவும் வனவிலங்குக்கு வர பிரச்சனையை நம்ம குறைக்கிற மாதிரி தான். இதில் இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஐம் பொன்ராஜ், ஃபஸ்ட் BBA. இப்போ வந்து என்னன்னா, எலிஃபெண்ட்டால் ஏன் பீப்புள்ஸை நிறைய பேர் டெத் ஆகுறாங்கன்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம அவங்களோட இடத்த எலிஃபெண்ட்டோட இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கிறனால உணவு இல்லாமல் எலிஃபெண்ட்ஸை நிறைய இடத்து தேடி போகிறனால அந்த இடத்துக்கு இப்போ சாப்பிட அந்த உணவை தேடி நம்மளோட இடத்துக்கு வரனால தான் நீங்கள் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஷாக் ஃபேஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதனால தான் நிறையா எலிஃபெண்ட்ஸ் வந்து அதனால் இறந்து போகுது. அதை பார்த்த நிறைய எலிஃபெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவங்க வந்து நம்மளை அழிக்க தான் வராங்க, நம்மளை கொல்ல தான் நிறைய பேர் வராங்க. அதனால தான் வந்து எலிஃபெண்ட்ஸ் வந்து நிறையா மக்களை வந்து கொல்லுது. தேங்க்யூ மேம்.
ஃபஸ்ட் பிபிஏ தீபன்ராஜ். என்ன சார் சொல்லுங்கள் சார்? மேம் இப்போ இந்த விலங்குகளுக்கும் மறக்கண்டா சொல்கிறேன். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். எங்களுக்கு கொடுத்த மோகன் ராஜ் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. எங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் என்னென்னா ஹவு ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் எக்கானமி. மனித வனவிலங்கு மோதல்னால இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கிறத பற்றி பேச போகிறேன். கிராமப்புறம் நகர்ப்புறம் இப்போ டெவலப் ஆகிறதுனால வனவிலங்குலாம் இங்கே வந்து ஆடு மாடு வேறு இந்த பொதுமக்களோட உடைமைகள் எல்லாத்தையும் சேதப்படுத்துறதுனால பெரிய லாஸ் ஆகுது எக்கனாமிக்கில். அது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஏற்படுது, அப்புறம் இந்தியாவிலையும் வருது. தேங்க்யூ. ஐ எம் ரோஹித் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. இப்போ நம்ம ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்ஸ்க்கான வைல்ட் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம ஊருக்குள்ளே வரனால இந்தியன் கவர்மெண்ட் எக்கனாமியில் ரொம்ப இல்லாட்டி ஒரு 15% கூட நம்மளுக்கு எக்கனாமி லெவலில் டேமேஜ் ஆகுது. அக்ரிகல்ச்சர் வந்து 79% ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் இந்த வீட்டில் வளர்க்குற பசு, வீட்டில் வளர்க்குற இந்த கால்நடைகளுக்கு அதுலேருந்து வர ப்ராஃபிட்ஸும் நம்மளுக்கு 59% வரைக்கும் குறைக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அதனால் நமக்கு ஹியூமன்ஸுக்கு சேதம் அடைகிறது 29% வரைக்கும் வைல்ட் லைஃப் நம்ம ஹியூமன்ஸ் இருக்க ஏரியாக்குள்ளே வரனால டேமேஜ் ஆகுது. கூகுள்லேருந்து. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஐ எம் ஜோஹித் ராம் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. நான் வைல்டு அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். அது வந்து நம்மளோட இடத்துல அது வர்றதும் அதோட இடத்துக்கு நம்ம போய் வாட்டர் அப்புறம் வுட்டெல்லாம் கட் பண்ணுறங்காட்டி அது டிஸ்டர்ப் ஆகி நம்ம இடத்துக்கு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் வந்து அது அதோட கோபத்துக்கு வச்சு நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்மளையும் கில் பண்ணுது. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறோம். அப்புறம் ஏதோ ஒரு அந்த படத்துக்குள்ளே ஏதோ ஒரு வெடி மருந்து வச்சு கொடுத்து எப்படியா நம்ம அது வந்தாலே நம்ம கொல்றதுக்கு தான் வருது அப்படிங்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுது. தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். பிரகாஷ். இழப்புகள் பொருளாதார மனித விலங்குகளின் பிரச்சனைகள், குறிப்பிட்ட மக்களின் குறிப்பிட்ட விவசாயங்களை சேதப்படுத்துதல், கால்நடைகளை கொல்லுதல், இது நிதிகளின் வழியை உருவாக்கும். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். மை நேம் இஸ் ஜீவிகா ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். நாங்கள் எடுத்திருக்க கொஸ்டின் என்னென்னா, டிஸ்கஸ் 3 பிக்கஸ்ட் த்ரெட்ஸ் டு வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃபுக்கு இருக்கிற பிக்கஸ்ட் த்ரெட்ஸ் என்னென்னா பொல்யூஷன், climate சேஞ்ச், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், போச்சிங் அண்ட் வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங். பாலாஜி. என்னோடய பேர் ராஜபாலாஜி. நான் பிபிஏ லாஜிஸ்டிக்லேருந்து வரேன். நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, மனுஷங்க வேட்டையாடுறனால யானைகளுக்கு ஏற்பட்ட ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் என்னாச்சுன்னா, தந்தங்களே இல்லாமல் இப்போ யானைகள் பிறகுது. ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் தந்தம்ன்றனால அதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி தான் இப்போ பிறகுது. அவ்வளோ. தேங்க்யூ. நான் வந்துட்டு மனுஷங்களால் இந்த மாதிரி விலங்குகளுக்கு பாதிப்பாக வருது. சிங்கத்தை இப்போ பிடிச்சிட்டு போய் அதோட பழக்க வழக்கத்தை மாற்றி எப்படின்னா சர்க்கஸில் இது பண்ணுறது, புளியை வேட்டையாடி கொண்டு அதோட பல்லை எடுத்து விற்கிறது, தோலை இது பண்ணுறது, காண்டாமிருகத்தோட கொம்பு, யானையோட தந்தம், மானோட கொம்பு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனால அது மனுஷங்களால் அதுக்கு பாதிப்பாகுது. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். மை நேம் இஸ் ராகுல் பிரசாத், கமிங் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். அது முக்கியமான 3 த்ரெட்ஸில் உங்கள் ஜீவிகா சொன்னது ஃபஸ்ட்டு த்ரெட்டு, மெயின் த்ரெட்டு. அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது, இந்த டீஃபாரஸ்டிங்கு, ஃபார்மர் வந்து லேண்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் மெயினான த்ரெட்ஸு. ஜெனட்டிக்கான சொன்னது வந்து செகண்டரி த்ரெட்ஸு. அது ப்ளஸ்ஸு நம்ம இந்த யானைகள் வந்து நிறையா பழக்கவழக்கங்களை மாற்றி அது இன்னொரு யானையை பிடிக்கிறதுக்காண்டியும் காட்டுக்குள்ளே அனுப்புறதுக்காண்டியும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பல நேரங்களில் அந்த கோயில்களில் அதை கட்டுப்படுத்தி கோயில்களில் வைக்கிறது,
மித்த இடங்களில் பயன்படுத்துகிற மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது இதோட சொல்யூஷன் என்னென்னா, நம்ம வந்து மொத்தமாக காடுகளை டீஃபாரஸ்டிங் பண்ணாமல் அதுக்கான பாதுகாப்பு முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம காடுகள்லேருந்து அதுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும். காட்டு விலங்குகளுக்கான வாழ்விடங்களை சீரமைச்சு கொடுத்துடணும். அதே மாதிரி இந்த ஹண்டிங்க்கு எதிராக நிறையா லாஸை கொண்டு வரணும். அப்போ தான் நிறைய ஹண்டிங்லாம் ஏற்படாது. முக்கியமாக அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு இதெல்லாம் வைக்கிறோம், இது மாதிரிலாம் தடுத்துடணும். ஏன்னா அதோட இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதை நம்ம இடத்துக்குள்ளே வராத வந்தானா ஷாக் வைப்பேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கணும். ப்ளஸ்ஸு அதே மாதிரி இவ்வளோ சொல்யூஷன் கொடுக்குற நம்ம தான் அந்த வேலைகளையும் பார்க்குறோம். சொல்யூஷன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோன்னா இந்த இந்த த்ரெட்ஸுன்றது நாலு பேர் அந்த த்ரெட்ஸுன்ற வார்த்தைக்கான அர்த்தம் இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ. ஐ எம் இமானுவேல். இப்போ ஃப்யூச்சர் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் இயர் மேம். அதாவது ஃப்யூச்சரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ அவன் போன இதில் வந்து அவன் சொன்னால் நிறையா கரண்ட்லாம் வச்சு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் ஓரளவு குறைஞ்சிட்டு வந்துருச்சு மேம். அந்த மாதிரிலாம் யாருமே இப்போ பண்ணுறதில்ல. அப்படின்னா இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால் நாங்கள் வந்து ஃபுல்லாக வைல்ட் லைஃப்பை மட்டும் பார்க்க முடியாது. இங்கே பொதுமக்களுக்கும் என்ன இருக்குது அதெல்லாம் சொல்லி பார்த்து 2 பேரோட சொல்யூஷனுமே நாங்கள் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கணும். இப்போ இவங்க ஏதாவது சொல்யூஷன் வந்து இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னால் தான் நாங்கள் அதுக்கேற்ற ஏதாவது ஒரு சோர்ஸ் பண்ணி கொடுத்து தான் இப்போ நாங்கள் அவங்கள மாற்றி இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற ஏதாவது இடம் கொடுத்தா தான். இப்போ இங்கேயும் 2மே ஈக்குவலாக பண்ணாங்க. இதை மட்டும் பார்த்துட்டு அதுக்காக அவங்கள துரத்தி வெளியே விட முடியாது. அதை கவர்மெண்ட்டில் கேட்டு அவங்களுக்கு என்ன இதோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அந்த கரண்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆப்ஷன் என்னன்னா, அந்த குழியெல்லாம் நோண்டி அந்த மாதிரி எதுவும் இது பண்ணலாம்ல மேம். யானை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணுறது. அப்புறம் இப்போ யானை கிட்ட வருதுன்னா அந்த சிசிடிவி மூலியமாகவே சவுண்டு வைக்கிறது ஓட அந்த மாதிரிலாம் பண்ணலாம் மேம். பிபிஏ ஃபஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் தட்சிணாமூர்த்தி. இப்போது ஏஐ டெக்னாலஜி மூலமாக சிசிடிவி கேமராலேயே யானைலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்சார் மூலமாக அலாரம் கொடுக்கறது, அப்படி இப்படி நிறைய டெக்னாலஜிலாம் வந்துட்டு இந்த டைமில் வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து இன்னும் அதிகமாக டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் யானையெல்லாம் ஈஸியாக விரட்டிடலாம். கரண்ட்டு இந்த மாதிரி இது யானை சாகிறதெல்லாம் நல்லா தடுக்கலாம். தேங்க்யூ. ஐ எம் தன்வந்த் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பிபிஏ அண்ட் பிபிஎஸ்சிஏ. ஸோ எங்களோட கொஸ்டின் என்னென்னா 9th one, வாட் ஆர் சம் காமன் ஸ்பீஷியஸ் இன்வால்வ் இன் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க, பார்க்கலாம். ஐம் ஆர் ஜெயச்சந்திரன் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. அதாவது இந்த கொஸ்டின் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இவ்வளோ நேரம் எதனால் அந்த மாதிரி வைல்ட் லைஃப் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் எந்தெந்த ஸ்பீஷீஸ் வந்து நம்மளால் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போது நாங்கள் சொல்ல போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது என்னென்னு டீட்டெயிலாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்போ யானை வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு 10 முதல் 50 யானைகள் கொல்லப்படுது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு பக்கம் யானை தங்கத்துக்காக கொள்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த விவசாய நிலத்துக்குள்ளே வரனால அவங்க அதை வந்து ஹண்ட் பண்ணிடுறாங்க. என் பேர் ஆகாஷ், ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. நான் வந்து சிங்கத்தை பற்றி சொல்ல போகிறேன். நிறைய விவசாயம் பண்ணுறதுக்காக வந்து நிலத்தை வந்து இடம் மாற்றிட்டு இருக்காங்க. அதை வந்து யானைகள் சிங்கத்துக்கு வந்து எதிர்பார்த்து டிஸ்டர்ப் ஆகிறனால வந்து குடியிருக்க மனிதர்கள் இருக்கிற பக்கம் வந்துடுது. அதனால் அவங்க வந்து சிங்கம் வருதுன்னு சொல்லி நினச்சி அது வந்து பயத்தில் கொள்கிறாங்க. அப்புறம் வந்து அதோட பற்கள்லாம் வச்சு அந்த செயின் போடுறாங்க, அந்த இதை வச்சு கூர்மையாக இருக்கனால அது ஒரு ஸ்டைலுக்காக பண்ணுறாங்க. இதனாலேயே வந்து வேட்டையாட சிங்கங்களாக மாறி இருக்குது. அதனால் அது தேங்க்யூ மேம். லோகேஸ்வரன் ஃப்ரம் பிபிஏ. குரங்குகளுக்கும் மனுஷங்களுக்கு என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்ல போகிறேன். குரங்கெல்லாம் வந்து மனுஷங்கிட்ட உணவு கேட்கும்போது மனுஷங்களால் அது கொடுக்க முடியல. அப்படிங்கும்போது குரங்குகள் வந்து கோவப்பட்டு மனுஷங்களை ஏதாவது பண்ணுது. இதுவும் ஹியூமன் கான்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. என் பேர் நந்தகுமார், ஃபஸ்ட்டு பிபிஏ. மானுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். மானோட கொம்பை வந்து அதை வந்து மானை கொண்டு அதோட கொம்பை இது பண்ணி மார்க்கெட்டில் இல்லீகலாக விற்றுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதை வந்து பொழுதுபோக்காகவே கொண்டுட்டும் இருக்காங்க, மாமிசத்தை இது பண்ணுறதுக்காக. அதுவும் இது ஒரு ஹியூமன் கான்ஃப்ளிக்ஸ். மெசன் ஃப்ரம் பிபிஏ. புலிக்கும் மனுஷங்களுக்கும் இருக்க இதை பற்றி சொல்கிறேங்க. மனுஷங்க வந்து புலியோட நகம், தோல், அப்புறம் புலியோட நகம், தோல், அப்புறம் பற்கள்லாம் விற்கிறாங்க மேம். மார்க்கெட் கொண்டு போய் விற்கிறாங்க. இது ஒரு ஹியூமன் ரிஃப்ளெக்ட் தாங்க. ஐ எம் திவாகர், ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. நான் வந்து கரடியை பற்றி பேச போகிறேன். மோஸ்ட்லி அது ஏன் நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னா, அதோட இடத்துல நம்ம போகிறனால
அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளை அட்டாக் பண்ணுது. பட் ஆனால் எல்லா கரடியும் நம்மளை அட்டாக் பண்ணாது. இந்தியாவில் மொத்தமாக 4 விதமான கரடி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் அட்டாக் பண்ணும். மீதி 2 வந்து மோஸ்ட்லி மலை பிரதேசத்தில் தான் வாழும்னு சொல்கிறாங்க. மேம் கூகுளில் ஐ எம் அப்துல் ரஹ்மான். ஐ எம் ஃபஸ்ட்டு பிபிஏ இயர். நான் சொல்ல போகிறது பறவைகள் இது இருக்கிறது. மனிதர்கள் அதிரடி வெடிகள், பட்டாசு இந்த மாதிரி விபத்துனால பறவைகளுக்கு தீமைகள் ஏற்படுகிறது. தேங்க்யூ. இப்போ இந்த கேள்வி வந்து எதை பற்றினா, இப்போ இந்த கேள்வி எதை பற்றினா, இப்போ விலங்குகள்னால மனிதர்களுக்கு அப்போ அந்த விவசாய நிலத்துக்கு என்ன பாதிப்பாகுது, அது வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதா அது வந்து எங்கள் டீம் சொல்லுவாங்க. ஐ எம் ஆர் சஞ்சித் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன பாதிப்பு வருது அதை பற்றி சொல்ல போகிறாங்க மேம். இந்த மாதிரி ஏதாவது இது மாதிரி இந்த இடத்துக்கு யானை வரும் அந்த மாதிரி வந்து எச்சரிக்கை போட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா இது மாதிரி இஷ்யூஸ்லாம் ஆகாதுங்க மேம். எம்மணியன் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. மனிதர்களுக்கும் யானைக்கும் எதுவும் வரக்கூடாதுன்னா சிரிக்க கரண்ட் ஓல்டேஜ் அதெல்லாம் கம்மியாக வச்சுட்டு சாகாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது தான். ஷாக் மட்டும் கொடுக்குற மாதிரி. தேங்க்யூ. எஸ் தினேஷ் ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சி. இப்போ வந்து விவசாயி வந்து யானை இதுக்கு அந்த இதுக்குள்ளே யானை வந்து அந்த அவங்களோட வயலை இது பண்ணுறதுனால அதுக்கு வந்து யானைக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு கவர்மெண்ட் அவங்கள கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம். தேங்க்யூ. சஞ்சய் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. யானையில் வந்து பயிர்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட் வந்து தனியாக அவங்களுக்கு வந்து லேண்ட் ஷிஃப்ட் பண்ணணும். இல்லைன்னா எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கோ அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுக்கணும். நான் பூபதி ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. எங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் நியூஸஸ் அபவுட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து எதனால் நடக்குதுன்னா, நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால் தான் நடக்குது. அதை பற்றின நியூஸஸ் வந்து சில ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்போ அவங்க முன்னாடி சொல்கிறோம். காஷ்மீரில் 2006 2024 வரையும் 264 பேர் வந்து எலிஃபெண்ட்டால் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு மேலே 3000 பேர் வந்து இன்ஜூர் ஆகிருக்காங்க. அடுத்த நியூஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஐ எம் ஹரிஹரன் ஃபஸ்ட்டு பிபிஎஸ்சிஏ. இப்போ நான் சொல்கிறது வந்துன்னா 2024 மட்டும் மேம் சொன்னாங்க டெட்டான இது மட்டும். நான் 2021 22 சொல்கிறேன். 2021 ஹியூமன் கில் பண்ணது வந்து 461. அதே 22 பார்த்தீங்கன்னா 532. இதே ரயில்வே ட்ராக்கில் டெத்தானது வந்து 40. 2022 12 டெத்தாக இருக்குது. அதே எலக்ட்ரிஷியனில் பார்த்தீங்கன்னா 76 டெத்தாக இருக்குது 2021. 2022 வந்து 65 டெத்தாக இருக்குது. தேங்க்யூ. ஜூலை 2022 அன்றைக்கி கேரளா
பாலக்காடில் 62 வயது உள்ள ஒரு ஓல்டு மேனை வந்துட்டு யானை வந்துட்டு சாவடிச்சிச்சு. அது ஏன் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு வார்னிங் கொடுக்காம இருந்துட்டாங்க. அதை கொடுத்துருந்தா இந்நேரம் அவங்க உயிர் பொழைச்சிருக்கலாம். ஐ எம் ராகுல், ஃபஸ்ட்டு BBA. ஆப்ரிக்காவில் ஒரு நியூஸ் நடந்துச்சு, அதை பற்றி சொல்ல போகிறேன். 2007 2014 வரைக்கும் 7 வருஷத்தில் மட்டுமே 1,44,000 பேர் செத்துருக்காங்க யானையால். தேங்க்யூ. ஐ எம் ஆகாஷ், BBA. 2016 நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். அந்த இடத்துல வந்து நெருப்பு பற்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் நாங்கள் ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப் இருந்துச்சுங்க மேம். அந்த குரூப்பில் வந்து அந்த வேற ஒரு குரூப்பில் வந்து நெருப்பை பற்ற வச்சுட்டாங்க. அப்பாவும் பையனும் இருந்தாங்க. அந்த பையன் அவங்க அப்பா வந்து நெருப்பு பற்ற வச்சனால யானை அப்போ தான் வந்துச்சுங்க மேம். அலர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போது அவர் நெருப்பு பற்ற வச்சனால அந்த பையனை தூக்கி அந்த குரூப்புக்குள்ளே வச்சுட்டு அவங்க அப்பாவை சாகடிச்சிட்டாங்க. அந்த யானை சாகடிச்சிச்சு. தேங்க்யூ. பிரியாந்த், BBA. 2018 2021 மட்டும் 222 யானைகள் கரண்ட் வச்சு இறந்து. ஆர் சிவகுமார், BBA. யானைகள் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து இது நகர்ப்புறத்துக்கு ஏன் வருதுன்னா, இது நகர்ப்புறம்லாம் போய் ஃபாரஸ்ட்டில் இது பண்ணுறதுனால நகர்ப்புறத்துக்கு வந்து தாக்குது. அதனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இது வனத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. தேங்க்யூ மேம். ஐ மனோஜ், ஃபஸ்ட் BBA. மகாராஷ்டிராவில் வந்து 2021 2022 வந்து அனிமல்ஸால் மனுஷங்களுக்கு வந்து 86 பேர் இறந்துருக்காங்க. அனிமல் வந்து எலிஃபெண்ட் வந்து 105 இறந்துருக்கு. இதே ஒடிஷாவில் வந்து 10 இயர்ஸில் வந்து 776 எலிஃபெண்ட்ஸ் வந்து செத்துருக்கு. 48% கிட்ட. தேங்க்யூ. ஐ எம் யுவராஜ், ஃபஸ்ட் BBA. இப்போ டூரிஸ்ட் போனோம்னா போகிற இடத்துல நம்மளே ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு பாட்டில் அப்படியே போட்டு வரதுனால யானைகளுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படுதுங்க. இதை பற்றி நீங்கள் 12th யானை டாக்டர் லெசனில் படிச்சிருப்பீங்க. அவ்வளோதான். ஐம் சஞ்சல், ஃபஸ்ட்டு BBA. நாங்கள் வந்து 8வது கொஸ்டினை பற்றி பேச போகிறோம். அது வந்து என்னென்னா, மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் அந்த கான்ஃப்ளிக்டை வந்துட்டு இதாகாமல் லேண்டை வந்து நம்ம எப்படி ஈக்குவலாக யூஸ் பண்ணிக்கலாம், யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். பாலாஜி, ஃபஸ்ட்டு BBA. சம்மர் சீசனில் வந்து யானைக்கு வந்து ஃபுட்டு, வாட்டர் எதுவுமே கிடைக்காதனால வந்து கிராமம் அந்த சைடு வந்து வரனால எல்லாம் வரனால மக்களுக்கு வந்து பாதிப்பாகுது. அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஃபுட்டு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லை கவர்மெண்ட் வந்து ஃபுட்டு இல்லை வாட்டர் அதிகமாக ப்ரொவைட் பண்ணால் அது வந்து சேஃப்டியாக காட்டுக்குள்ளேயே இருக்கும். தேங்க்யூ. ஐ முகில் ஃப்ரம் BBA. இப்போ ஃபாரஸ்ட் வந்துட்டு எதுக்கு அழிக்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் பண்ண லேண்டு பத்தாதனால அழிக்கிறாங்க. அதுவே இந்த யானை அவங்க இருக்கிற பக்கம் இது பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு வேறு லேண்ட் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும், எந்த ப்ராப்ளம்ஸ் வராது. யானை சாப்பிடாத பொருளை பார்த்து விவசாயம் பண்ணால் அதிகமாக யானை வர்றது தடுக்கல.
அப்படி இல்லைன்னா கும்கி யானையை வச்சு காட்டு யானையை தடுக்கலாம். மேம் பரத்ராஜ் பிபிஎஸ்சிஏ. யானை வந்து உணவு தேடி ஊருக்குள்ளே வரும்போது நான் முன்னெச்சரிக்கையாக இருந்தேன். மேம் யானை வந்து உணவு தேடி கிராமத்துக்குள்ளே வரும்போது நான் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஐம் சர்வேஸ்வரன் ஃபஸ்ட் பிபிஎஸ்சிஏ. யானை நைட்லாம் வராமல் இருக்க நம்ம இருக்க இடத்துல அதிகமாக ஸ்ட்ரீட் நைட் லேம்ப் அதிகமாக நைட் ஸ்ட்ரீட் லேம்ப் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது அதிகமாக போயிட்டு வர பாதை அதோட கால் தடங்கள்லாம் பார்த்து அது அந்த பாதையில் மட்டும் நம்ம அதிகமாக போகாமல் பீப்புள்ஸ் அதிகமாக இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கும் அதுக்கும் வர பிரச்சனை அதிகமாக இருக்காது, தடுக்கலாம். ஐம் லோகேஸ்வரன் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. காடுகளில் அதிகமாக நிலச்சரிவு இருக்கிறதுனால யானைகள் ஃபுட்டை தேடி கிராமத்துக்குள்ளே வரதுனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பாங்க. குட் மார்னிங் மேம். தர்ஷன் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. நான் வந்து என்ன பேச போகிறேன்னா, நம்ம இங்கே இருக்கிற மனுஷங்க யாரும் காட்டுப்பகுதி போய் வாழணும்னு நினைக்க மாட்டோம். போய் மெயினாக இருக்கிற காரணம் வந்து என்னென்னா, நம்ம ஓவர் பாப்புலேஷன் இருக்கிறங்காட்டி தான் நம்ம அங்கே அந்த சைடு போய் வாழ்கிறோம். அங்கே நம்ம இன்னொரு விலங்கோட இடத்துல போய் இருக்கோங்கிறங்காட்டிக்கு அந்த விலங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியும். பட் அது சப்போஸ் அது வந்தாலும் நம்ம வந்து அது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக குழி தோண்டலாம். நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் சொன்ன மாதிரி குழி தோண்டி அது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்காக நம்ம வந்து எலக்ட்ரானிக்கில் இருக்கக்கூடாது, கரண்ட்டில் இருக்கக்கூடாது. யானைக்கு நம்ம நிறையா ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்மளை. தேங்க்யூ மேம். ஐம் ஜஸ்டின் ஃப்ரம் ஃபஸ்ட் பிபிஏ. நான் வந்துட்டு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன பிரச்சனை சொல்ல வரேன். நம்ம வந்துட்டு அதோட இடத்துல இருந்துட்டு நம்ம அதை துன்புறுத்துகிறோம். அது வந்துட்டு நம்மளை துன்புறுத்துறதுனால தான் அது வந்துட்டு துன்புறுத்துது. நம்ம துன்புறுத்தாமல் அது வரும்போது அமைதியாக நம்ம இருந்துட்டு நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது எதுவும் நம்மளை இப்போ செய்யாது. விஜய் ஃபஸ்ட்டு பிபிஏ. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனிதர்கள் வந்து விலங்குகளை துன்படுத்தாங்க, விலங்குகள் வந்து நம்மளை துன்புறுத்து. தௌஃபிக் ஃபஸ்ட்டு பிபிஏ. நான் இதை பற்றி பேச போகிறேன்னா பேர்ட்ஸை பற்றி. என்னடா பேசுகிறது, ஒரு இயருக்கு 500 மில்லியன் பேர்ட்ஸ் ஆகுது. எதனாலனா செல்ஃபோன் டவர்னால. செல்ஃபோன் டவர்ஸில் வந்து ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறனால அது சாகும். அப்புறம் ஹியூமன்ஸ் வந்து அதிகமாக பட்டாசு வெடிக்கிறதுனால அது டிஸ்டர்ப் ஆகும். அதை எப்படி தடுக்கலாம்னா, நம்ம கால்ஸை விட டெக்ஸ்ட் அதிகமாக பண்ணோன்னா அதில் ரேடியேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் தடுக்கலாம். ஐம் அஸ்வின் ஃப்ரம் பிபிஏ. இப்போ டூரிஸ்டர்லாம் வந்து ஒரு பிளேஸை விசிட் பண்ணும்போது அங்கே மங்கீஸ் நிறைய இது இருக்கும். இப்போ நம்மளோட என்ஜாய்மெண்ட்ஸ்க்காக அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அது அஃபெக்ட் ஆகுது. அதனால நம்ம அந்த டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு கொஞ்சம் தவிர்க்கலாம். சஞ்சய் ஃபஸ்ட் பிபிஏ. ஹைவேஸில் நிறைய விலங்குகள் நிறையா ஆக்சிடெண்ட் அதிகமாகுது. அதனால் ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேரிகேட்ஸ் போட்டால் வெளியில் சைடில் போட்டால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். தேங்க்யூ.